ரஜினி அவர்களோட 173வது படத்தை இந்த டைரக்டர் தான் டைரக்ட் பண்றாரா? ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்புல நம்ம ரஜினி அவர்கள் அவரோட 173வது படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் சுந்தர் சி அவர்கள் தான் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு எல்லாமே வந்துச்சு. அதை தொடர்ந்து சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷன், ரஜினி அவர்கள் நடிக்கிறாரு, கமல் அவர்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்றப்போ எல்லாமே செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி படமா இருக்கும் அப்படின்ற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பரவாயில்ல சுந்தர் சி அவர்கள் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போ பார்க்கறதுக்காகவே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் சில காரணங்களால இந்த படத்தை விட்டு விலகிட்டாரு. திடீர்னு என்னாச்சு சுந்தர் சி அவர்கள் எதுக்காக இந்த படத்துல இருந்து விலகினாரு? ஒருவேளை சம்பளம் ஏதோ அதிகமாக கேட்டுப்பாரோ, இல்லைனா வந்து இவர் சொன்ன கதை எதுவும் ரஜினி அவர்கள் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு எதுவும் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதை பத்தி நிறைய கருத்துக்கள் வந்து நெட்டிசன்கள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் விலகுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அதுக்கான காரணத்தை தான் தேடிட்டு இருந்தாங்க. அதுலயும் இதுக்கப்புறம் இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணுவாங்க, யார் இந்த படத்தோட டைரக்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்த்தோட பேரும் வந்து லிஸ்ட்டில் அடிபட்டு இருந்துச்சு. முக்கியமா பார்க்கிங் படத்தோட டைரக்டர் பாலகிருஷ்ணனா இருக்கட்டும், மகாராஜா படத்தோட நித்திலன் சுவாமிநாதன், அப்புறம் அஸ்வத் மாரிமுத்து கூட இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. ரஜினி அவர்களும் வந்து தொடர்ந்து நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட கதையும் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ கமல் அவர்களோட பிரஸ் மீட் இந்த மாதிரி கேட்கிறப்பயுமே வந்து இந்த படத்தை பத்தி அப்டேட் கேட்கிறப்போ கதை வந்து நல்லபடியா அமைஞ்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ டேரக்டர் மட்டும் தான் கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யாரு யாரு அப்படின்னு தேடிட்டு இருக்க நேரத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் யாரு அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்த நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் டான் அப்படின்ற ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை வந்து இவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு பெரிய அளவுக்கு வரவேற்பும் கிடைச்சிருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா இவர் லிஸ்ட்லேயே இல்லையப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அவர்கள் 173வது படத்தை சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இவர் டைரக்ட் பண்ணுறாருன்னா என்ன மாதிரி படமாக இருக்கும்? ஏன்னா டான் படமே செம காமெடியாக தான் இருக்கும். ஸோ தலைவரை வச்சு பண்ணுறாரு அப்படின்றப்போ ஒருவேளை ஆக்ஷன் கதையாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் காமெடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்குமா, இல்லை இது என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா ரஜினி அவர்களோட படம், கமல் அவர்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் கொடுத்தாகணும். முக்கியமாக ரஜினி அவர்கள் அப்படின்னாலே மாஸ் டைலாக்காக இருக்கட்டும், மாஸ் வைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட நேம் கேட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்து மேலே உள்ள ஆர்வம் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம அனிருத் அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக 2027 பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இது என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக இந்த காம்போ கொஞ்சம் புதுசாக தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து வந்து 3 பெரிய ஹீரோக்களோட அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜனநாயகன் படத்தோட ட்ரைலரும் வந்துருச்சு. அடுத்ததாக வந்து நம்ம பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ தலைவரோட 173 படத்தோட அப்டேட்டும் வந்திருக்கு அப்படின்றப்போ இந்த தமிழ் சினிமா 2026 வந்து பீக்ல இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த நடிகைகளோட அப்டேட்லாம் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.